ஒரு பேப்பர் மட்டும் இருந்தால் போதும், கிச்சனில் ஈஸியாக வேலை முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பேப்பரே இல்லாமல் கோதுமை மாவை எப்படி சலிக்கிறது அப்படின்னும், ஈஸியாக புக்குங்களுக்கு எப்படி அட்டை போடுறது, குழந்தைங்க ரொம்ப நாளைக்கு அதை கிளிக்காமல் எப்படி வச்சுக்குவாங்க அப்படின்னும் இந்த வீடியோ. எப்பேற்பட்ட அழுக்கு ஷூவாக இருந்தாலும் கொஞ்சமாக ஹேர்பி ஊற்றி பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் பேப்பரே இல்லாமல் எப்படி மாவு ஜலிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜல்லடை எடுத்துக்கிட்டே மாவு நம்ம ஜலிக்கிற ஜல்லடையும் இந்த மாதிரி ஒரு அடியில் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேங்க. இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும், மாவு அழகாக கீழே ஜலிச்சு வந்துடும். இதுக்காக நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே அழகாக மாவு எல்லாம் கீழே ஜலிச்சு வந்துடும். ரொம்ப ஈஸியான டிப்பு. நம்ம கிட்ட பேப்பரே இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஈவன் பண்ணி நடுவில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டாலே போதுங்க, அழகாக ஜலிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கூட கீழேயுமே சிந்திருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் அவசரத்துக்கு எந்த ஒரு நியூஸ் பேப்பரும் கேலண்டர் பேப்பரும் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்றேங்க. நம்ம வீட்டில் ஏதாச்சும் மிக்சியில் அரைச்சிருப்போம். நம்ம வீட்டில் கண்டெய்னர் ரொம்ப குட்டியாக வச்சிருப்போம். சம்டைம்ஸ் அதோட ஃபனல் மிஸ் ஆயிடுச்சு, எங்கேயோ வச்சு மறந்துட்டோம் அப்படின்னா இந்த கண்டெய்னரில் நம்ம இந்த ஜலிச்ச பவுடர் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடுறது ரொம்ப சிரமப்படுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கோன் மாதிரி பேப்பரை சுற்றி அடியில் கொஞ்சமாக கிழிச்சு விட்டுட்டு அதை இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒவ்வொரு டியூஸ்பூனாக எடுத்து நீங்கள் அரைச்ச மசாலாவோ இல்லை மாவு ஏதோ ஒன்று இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அழகாக கண்டெய்னரில் ஸ்டோர் ஆயிரும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இதுக்குன்னு தனியாக நம்ம ஃபனல் வாங்கணும்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி பாட்டில் வச்சிருக்கவங்களுக்கு மிக்சியில் அரைச்ச அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும் அப்படின்னா ரொம்பவே சிரமப்படுவோம். இந்த மாதிரி பேப்பரில் போட்டுட்டு லைட்டாக அந்த பேப்பர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, அதாவது லைட்டாக தட்டி விட்டாலே அழகாக கீழே அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் நமக்கு அந்த ஜாரில் கலெக்ட் ஆயிரும். இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் அட்டை போடும்போது சில்ட்ரன்ஸ் எப்படி போட்டு கொடுத்தாலும் கிழிச்சிடுறாங்க. நம்ம என்னதான் ஸ்ட்ராங்கான பேப்பர் போட்டாலும் கிழிச்சிடுறாங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அட்டை கிழிஞ்சு போகாதுங்க. இந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்டையை இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி விரிக்கும் போது உங்களுக்கு சுருண்டு சுருண்டு போகுது, கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த புத்தகம் நம்ம அடியில் வச்சிருக்கோம்ல, இதுக்கு மேலேயே ஒரு ஈவனான ஒரு புத்தகம் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு சிசரில் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக பர்ஃபெக்டாக கட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா நீட்டாக அழகாகவும் வரும். எல்லா பக்கமும் ஈவனாக கட் ஆகும். பாருங்க, இப்போ அழகாக ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ புக்குக்கு நம்ம எப்பயும் போல அட்டை போடுறதுக்கு எந்த மாதிரி வைப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அட்டை போடும்போது உங்களுக்கு சுருண்டு வருது அப்படின்னா அதை இந்த மாதிரி தலைகீழா திருப்பிட்டு அதை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக ரேப்பர் வச்சு கரெக்டாக நம்ம நகத்தில் கீரல் போடுற மாதிரி கரெக்டாக ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரே ஒரு ஸ்டாப்லர் பின்னா நடுவில் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இன்னொன்று மெயினான மெத்தட் இருக்குது. ரொம்ப நாளைக்கு புத்தகம் கிழிஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நான் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேங்க. இப்போ அடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே கொஞ்சம் முக்கோணமாட்ட கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருவோம். அந்த மாதிரி செய்யாமல் சதுரமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஈவனாக நான் மடித்து விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து உள்ளே மடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த சைஸுக்கு வரும். இந்த சைஸுக்கு உள்ளே வச்சு மடித்து நல்லா டைட்டாக நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நுனி பகுதியில் தான் குழந்தைங்களுக்கு புத்தகம் கிழிஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு புத்தகம் கிழிஞ்சு போகாது, ரொம்ப நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. குழந்தைங்க அட்டையை கிழிச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் போட்டு கொடுங்க, ரொம்ப நாளைக்கு இருக்கும், கிழிஞ்சுமே போகாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு கூட. இது போடுறது ரொம்ப ஈஸி கூட. நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பேப்பரை அப்படியே அழகாக உள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புத்தகம் ரொம்ப நாளைக்கு கிழிஞ்சு போகாமல் இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா நீட்டாக அழகாக போட்டாச்சு. கட் பண்ணா கூட அசிங்கமாக இருக்கும், இது நீட்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எந்த மாதிரி மெட்டீரியல் லப்பர் பேண்டாக இருக்கட்டும், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லப்பர் பேண்ட் நல்லா நீளமாக பெருசாக போயிடும். இந்த மாதிரி பெருசாக போயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம தூக்கி போட்டுருவோம், நமக்கு யூஸ் இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி லப்பர் பேண்டை பழைய மாதிரி நம்ம நல்லா ஸ்டிஃபாக நம்ம ஜடையில் போட்டால் நிற்கிற மாதிரி ஆக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுடைய லப்பர் பேண்டை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி விரிஞ்சிருக்க லப்பர் பேண்ட் நல்லா சுருங்கி நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆயிருங்க. இதனால நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் லப்பர் பேண்ட். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க அழுக்குகளும் வந்துடும். வேணும்னா கொஞ்சமாக இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜெல் சேர்த்துக்கலாம், விம் லிக்விட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்துக்கிட்டீங்கன்னா அழுக்குகளும் போயிடும், லப்பர் பேண்டும் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி பலூன்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த பலூன் உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இனிமேல் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி உடஞ்சு போன பலூன்ல மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய் பகுதி கிட்ட ரவுண்டாக இருக்குல்ல, அந்த குமிழை மட்டும் நம்ம கட் பண்ணி
பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்ல மளிகை ஜாமானம்லாம் வாங்குறோம், டீ தூள், சர்க்கரை, அரிசி பருப்பு இந்த மாதிரி வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு அப்படியே கவரை வந்து நம்ம சுருட்டி வைப்போம். அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம தெரியாம எடுக்கும்போது கீழே விழுந்து எல்லாமே சிதறி போயிடும். அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ரப்பர் பேண்டா யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான டிப். வேஸ்டா குப்பைக்கு தூக்கி போடுற பலூனுடைய வாய் பகுதியை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி நீங்க ரப்பர் பேண்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரப்பர் பேண்ட் வாங்குற செலவும் மிச்சம், நம்ம ஏதாச்சும் அரிசி பருப்புமே சிந்தாம இருக்கும். இந்த டிப் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். வேலைக்கு போற பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷூவை க்ளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹேர்பிக் மட்டும் இருந்தா போதுங்க. அது பாத்ரூம் க்ளீன் பண்ற ஹேர்பிக் தான். ஒரே ஒரு டியூஸ்பூன் எடுத்துக்கங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க பிளாக் கலர் ஷூவா இருக்கட்டும் அல்லது ஒயிட் கலர் ஷூவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த ஹேர்பிக்கை கொஞ்சமா இந்த மாதிரி வச்சு எந்த இடத்துல உங்களுக்கு அழுக்கு மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல எல்லாம் வச்சு நல்லா இந்த டூத் பிரஷ்ல தொட்டு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். நம்ம மார்னிங் டைம்ல வேகமா அவசரமா வேலைக்கு கிளம்புறோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்மளால ஷூவை போய் வாஷ் பண்ண முடியல, நைட்டுமே வந்து நம்ம அந்த மாதிரி ஷூவை வாஷ் பண்ணி வைக்கல அப்படின்னா இந்த டிப்பை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷூ நல்லா கிளீனாவும் இருக்கும், நல்லா வாசனையா நறுமணமா இருக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு வராதுங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே நல்லா இந்த மாதிரி நீங்க க்ளீன் பண்ணிட்டு ஒரு நல்ல காஞ்ச துணியை வச்சு நல்லா இந்த ஈரம்லாம் போகிற மாதிரி தொடச்சி விட்டுட்டாலே போதும். இந்த ஷூல இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். நல்ல ஷூ வந்து பாலிஷ் பண்ண மாதிரி நல்ல கிளீனாவும் இருக்கும். அடிக்கடி ஷூ வாஷ் பண்ணனா நம்மளுடைய ஷூ பிஞ்சு போயிருது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காதுங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு நல்லா ஒரு ½ an hour வெயில்ல காய வச்சிட்டீங்கனாலே போதும். இதுல பேட் ஸ்மெல் எதுவுமே வராது, நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம டெய்லி வியர் பண்ணிட்டு ஷூ எல்லாம் வெளியே போறோம் அப்படின்னா கொஞ்சமா டால்கம் பவுடர், எந்த ஒரு ஃபிளேவர் பவுடரா இருக்கட்டும் அந்த பவுடரை உள்ள நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய கால் சாக்ஸ்ல வேர்வை பட்டு இந்த ஷூலையும் வந்து பேட் ஸ்மெல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு நல்லா உள்ள எல்லாம் பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை போட்டுட்டு போனீங்க அப்படின்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது. பேட் ஸ்மெல் இருந்தாலும் இந்த பவுடர் எல்லாத்தையுமே எடுத்துரும். ரொம்ப சிம்பிளான டிப். நைட் டைம்லயும் நீங்க இந்த மாதிரி பவுடர் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இதுல எந்த ஒரு பூச்சி போட்டு போய் உட்காராது. நிறைய பேர் வந்து ஷூ போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லா போடுங்க. நல்லா தட்டி விட்டுட்டு அதுல எந்த ஒரு பூச்சியும் இருக்குதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு போடுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி தட்டும் ஒரு கேண்டில் எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்றேன். இந்த குட்டி தட்டு எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி ஊதுபத்தி, அதாவது கொசுபத்தி வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டியா தட்டு ஒன்று கொடுப்பாங்க. இந்த குட்டி தட்டை நம்ம வந்து அந்த கொசுபத்தி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேண்டில் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம கேண்டில் பற்ற வச்சோம் அப்படின்னா அது கீழே எல்லாம் வலிஞ்சு அதை மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி தட்டில இந்த மாதிரி கேண்டில பற்ற வச்சு வச்சீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு நல்லா நீட்டா அழகாவும் இருக்கும். கீழே வந்து அந்த கேண்டில் வலிஞ்சு அதை நம்ம க்ளீன் பண்ற மாதிரி அவசியமும் இருக்காதுங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. கேண்டில் பற்ற வைக்கும் போது மேலே பற்ற வச்சுட்டு கீழே லைட்டா இந்த மாதிரி கேண்டில், அதாவது தீப்பெட்டி இந்த மாதிரி காமிச்சிட்டு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமா ஒட்டிக்கும். நம்ம சாட்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க நல்லா அழகா வச்சாச்சு, கீழேயுமே வலியாது. ரொம்ப சிம்பிளான டிப். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி வைக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னா கீழேயுமே இந்த கேண்டில் வலிஞ்சு சிந்தாதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எங்கேயாச்சும் இந்த கேண்டில் தூக்கிட்டு போனோம் அப்படின்னா அப்படியே டைரக்டா தூக்கிட்டு போய் அதே இடத்துல வச்சிடலாம். நல்லா ஸ்டிஃபா நேரா நிற்கும். நம்ம சாட்சி மறுபடியும் அந்த மெழுகுபத்தியோடைய சொட்டுன்னு விட்டு அதுக்கு மேலே கேண்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சாலே போதும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து வேஸ்டான ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு கத்தி எடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்றீங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வாட்டர் பாட்டில கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க அடுப்பு பற்ற வச்சிருக்கீங்க, அதாவது கேஸ் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல கூட நீங்க வந்து இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணி நீங்க வாட்டர் பாட்டில கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பு பல்லாம் பற்ற வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கேண்டில் வச்சு கூட நீங்க வந்து இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கேஸுமே வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பா மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதுல என்ன செய்ய போறோம் அப்படின்னா கொஞ்சமா ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டுல மல்லி புதினா எல்லாம் வாங்கியிருக்கோம், அதை ஆஞ்சி வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரிட்ஜே இல்லாம கூட உங்களுடைய மல்லி புதினா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ நான் மல்லி தலையை மட்டும் தனியா எடுக்கிறேங்க. இந்த மாதிரி இதுல குப்பை கீரைகள், இந்த மாதிரி அழுவன மாதிரி இருக்க குப்பை கீரைகள் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வேர் பகுதி வாஷ் பண்ணி வைக்கணும்ல அவசியம் இல்லை. அப்படியே தண்ணியில அடியில நல்லா வந்து அந்த வேர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதுக்கு மேல நல்ல ஒரு பாலித்தீன் கவர், அதாவது ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக் எடுத்து இந்த மாதிரி மேல போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது நீங்க ஃப்ரிட்ஜ்லயும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியே வச்சுக்கிட்டாலுமே ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ரொம்ப சிம்பிளான டிப். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மல்லி புதினா வைக்கணும்னு மட்டும் இல்லைங்க, கீரை வாங்கி சப்போஸ் உங்களால சமைக்க முடியல அப்படின்னா கீரை கட்ட கூட நீங்க இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி வேஸ்டான ஒயர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தூக்கி போடாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ்ங்க. இந்த மாதிரி ஒயர் இருந்துச்சு அப்படின்னா இது அழகா ஈஸியா எப்படி கட் பண்ணி எடுக்கிறது, அது உள்ள செம்பு கம்பி இருக்கும்ல அதை எப்படி எடுக்கிறது, அதுக்கு வந்து நம்ம பிளேடோ அல்லது கத்தியோ வச்சு ஷார்ப் பண்ண மாதிரி ஷார்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாம ஈஸியா அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம நூல் கோக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒயர் நீங்க கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா அழகா ஈஸியா வந்து கட் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம இதுல அந்த செம்பு கம்பி தெரியற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமா லைட்டா கட் பண்ணி இந்த மாதிரி உருவி எடுத்தாலே வந்து நல்லா அழகா உள்ள இருக்க அந்த செம்பு கம்பி வந்துடும். இது ரொம்ப சன்னமா இருக்கும். நெயில் கட்டரை வச்சு லைட்டா இந்த மாதிரி கட் பண்ணி மேல உருவினாலே பாருங்க அழகா வந்து மேல அந்த செம்பு கம்பி தனியாவும் அந்த ஒயர் தனியாவும் நம்ம பிரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான டிப். பிளேடை வச்சு கத்தியை வச்சு இந்த செம்பு கம்பி தெரியற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நெயில் கட்டரை வச்சு கொஞ்சம் லைட்டா கட் பண்ணி எடுத்தாலே வந்து அழகா வந்து நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறோம் அந்த டைம்ல நம்ம கிட்ட வந்து கத்திரிக்கோல் இல்ல சிசர் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க நெயில் கட்டரை கூட
கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு செம்பு கம்பி மட்டும் எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு ஊசி நூல் கோக்குறது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அழகா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்ல நம்மளுக்கே ஒரு சில டைம் வந்து கரண்ட் போயிருச்சு, ஊசி நூல் கோக்குறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா இந்த செம்பு கம்பி மட்டும் இருந்தா போதும். வேஸ்டா தூக்கி போடுற வயரை வச்சு இந்த மாதிரி கூட நீங்க செய்யலாம். இதுவே கடையில வந்து 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லி விக்குது. அதுக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 1 ரூபி காயின்ல இந்த மாதிரி நான் செம்பு கம்பியை வச்சு ஒரு டேப் ஒன்று போட்டு ஒட்டி விட்டுற போறேன். இந்த மாதிரி டேப்பை போட்டு அந்த செம்பு கம்பி வெளியே பாதியும் உள்ள பாதி இருக்கிற மாதிரி வச்சு நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இந்த 1 ரூபி காயின் மட்டும் இருந்தா போதுங்க. அழகா நம்ம ஈஸியா நூல் கோத்து எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா அழகா குமிழ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ஊசியுடைய அந்த துளையில வந்து இந்த கம்பி போற மாதிரி நம்ம நல்லா வளைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செம்பு கம்பிக்கு நடுவுல ஹோல்ஸ் இருக்குல்ல, அதுல விட்டு நம்ம நூல் கோர்த்தாலே வந்து அழகா ஊசியை கோத்தி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. நூல் கோக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க, ரொம்ப வீட்டில் பெரியவங்க சிரமப்படுறாங்க அப்படின்னா இந்த ஒரு டிப்பை உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாருங்க அழகா ஈஸியா நூல் கோத்தி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. வேஸ்ட் அண்ட் தூக்கி போடுற பொருட்களை வச்சு இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.